சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, முழு ஆண்டு தேர்வுப்பா. முழு ஆண்டு தேர்வுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போறோம். 8ஆம் வகுப்பு மாணவர்களே, வீடியோவ முழுமைக்கும் வந்து பாருங்க. 8ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் கணித பாடத்திற்கான மிக முக்கியமான வினாக்கள தான் வந்து பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 9 மார்க்குக்கு இது என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு 9 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருக்காங்க. அடுத்த 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த 5 வந்து பார்த்தீங்கன்னா, சரியா? தவறா? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலா 19 மார்க் 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 1 மார்க் என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல. ஓகேங்களா? இது முடிச்சிட்டிங்கன்னா 20லிருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. இதில வந்து 12 2 மார்க் குடுத்துருக்குறாங்க. இந்த 12 2 மார்க்ல 8ஆம் வகுப்பு மாணவர்களே 10 எழுதணும். ஓகேங்களா? அந்த 10 என்ன எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 20 பாருங்க. கூடுதல் காண்க. 21 சுருக்குக. டிவைடட் 12 ஓகேங்களா? அப்புறமா டிவைடட் 3ன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 22 27,000 கனமூலத்தை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 23 ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 18 சென்டிமீட்டர் எனில் மையக்கோணம் 35 டிகிரி எனில் வில்லின் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கு நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வகுக்க டிவைடட் 24வது வகுக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 25 தீர்க்க. ஓகேங்களா? 26 காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 27 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது 28வது வந்து பாருங்க. P ரூபாய் 5,000 வட்டி வீதம் R 4%, N 2 ஆண்டுகள் எனில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள ஓகேங்களா வித்தியாசத்தை காண்க அப்படின்னு. 29வது வந்து பாருங்க. 20 அடி நீளமுள்ள ஏணி வந்து பார்த்தீங்கன்னா, தரையிலிருந்து 16 அடி வரை சுவரினை தொடும் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில், சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது 30வது ஏற்கனவே சொன்னது தான். இது மாதிரி ஓன் கொஸ்டின் கேட்கலாம். நிகழ்வெண் பரவல் அட்டவணை. ஓகேங்களா? இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 31வது தொடர் கழித்தல் அல்லது முகடு இந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிராஃப் பார்த்துடலாம்ப்பா. கிராஃப் ஜாமெண்ட்ரி 8th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகேங்களா? லாஸ்ட்டு 43ல 2 கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? BQ இணை TA, BQ 7 சென்டிமீட்டர், QA 6 சென்டிமீட்டர், BA 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்களா? ஓகேங்களா? அதே மாதிரி அதோடைய போட் என்ற சரிவகம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது 4 சென்டிமீட்டர் அளவு கொண்ட லேம்ப் என்ற சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது 44ல் ஒன்று தான் இதில் தெரியுது. A பிராக்கெட் -2, 6 மற்றும் Bல 4, -3 ஆகிய புள்ளிகள் இணைந்து ஒரு நேர்கோட்டை வரைக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9 5 மார்க் வந்து எழுத சொல்லி அதுக்கு 45 மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வினா எண் 42க்கு கட்டாயம் கூட்டவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? -5/9, -4/3, 7/12 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து கன்ஃபார்ம். 32வது நீள் வகுத்தல் முறையில் 4,00,000 அது 45 அது யோகப்பட்ட அதையோ அது மில்லியன் கணக்கில் வந்து இருக்குது. அடுத்தது சுருக்குக 34வது 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரை வட்டத்தையும் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர் ஓகேங்களா உயரம் 9 சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்டுள்ள கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா
வகுக்க 35. 36வது A+B 3 அது வந்து ஒரு முற்றுரிமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக மாடுலேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 37 ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 38 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தார்கள் எனில் 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் நாளாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து 39 இது ஒரு நிகழ்வு செவ்வகம். இது பிரச்சனை அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று 40வது கொடுக்கப்பட்டுள்ள உரையினை குறி விளக்கம் செய்து தீர்வு காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 41 தொடர் வகுத்தல் முறையில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 48 வந்து பார்த்திங்கன்னா கூட்டவும். திஸ் இஸ் கம்பல்சரி 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா சில குட்டீஸ்? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருதுப்பா. 8th ஸ்டாண்டர்டு தமிழ் மீடியம் மேக்ஸுக்கான 3ஆம் பருவ தேர்வுக்கான வினாத்தாளை பார்த்து விட்டோம். ஜஸ்ட் இது ஒரு மாடல் வினாத்தாள். ஓகேங்களா? இந்த வினாத்தாளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபையும் கொடுத்துடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சில குட்டீஸ். நன்றி.